உயிருடன் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அனைத்து வழிகளிலும் முழுமையாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாகும். எந்த வாழ்க்கையில் உரிமை இல்லையோ, மரியாதை இல்லையோ, அவ்வாழ்க்கையை வாழ்வதை விட இறப்பது மேல். வாழுங்கள், உரிமையுடனும் மரியாதையோடும் வாழுங்கள். ஏய் 4 ஆனந்தண்ணா, நாங்க உங்க கூட விளையாட மாட்டோம். நீங்க ரொம்பவே ஏமாத்துறீங்க. நான் ஒன்னும் ஏமாத்தல, உங்களுக்கு தான் விளையாட தெரியல. என்ன சொல்றாங்கன்னு பாரு. நீ அவனை விடுமா, நீ கொஞ்சம் அரைச்சு கொடு. எங்களுக்கு விளையாட தெரியும், உங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ண நல்லாவே தெரியும். போதும் போதும், வாயாடாதீங்க, சண்டை வேண்டாம். இதாங்க வேடா. சரிம்மா. அம்மா, பீம் எங்க? இங்கதான். இல்லையா? இல்ல, அவன் அப்பா பின்னாடியே போனான். ஆனா போய் ரொம்ப நேரம் ஆகுதே. அட, எங்க போயிட்டா? இன்னைக்கு நான் அவனுக்கு முடி வெட்டி விடுறேன்னு சொன்னனே. நீ போய் அவனை தேடிட்டு வா. அவன் நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கான். போய் என்னன்னு பாரு. போ சீக்கிரம் போ. சரிம்மா. அண்ணி, நான் போய் கொஞ்சம் நடந்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருமா, நானும் உன் கூட நடக்க வரேன். சமையல் வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்ல, நானும் உன் கூட கொஞ்சம் தூரம் நடக்கிறேன். நீங்களுமா? நேத்து நீங்க உங்களோட கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, அது நேத்து ராத்திரியில இருந்து. அத்தை, நான் வேணா உங்க காலுக்கு நல்ல எண்ணெய் போட்டு விடுறேன். நீங்க வீட்லயே இருங்க அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். போய் விடுங்க. சரிம்மா, ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துரு. வெளியில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தா எனக்கு தலைவலி கொஞ்சம் சரியாற மாதிரி இருக்கு, அதனாலதான் வந்து. சரிம்மா. ஏப்பா, நீ பீம பாத்தியா? ஆமா, நான் வழக்கமா பாக்குற இடத்துல அவனை பார்த்தனே. என்னாச்சு? அவங்க நம்ம 2 பேரும் ஒன்னா பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு யார பார்த்தும் பயம் இல்ல. இல்ல பிரச்சனை ஆயிடும். நீ எங்களை சந்திக்கிறேன்னு எங்க கிட்ட பேசுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஊரை விட்டு உன்னையும் உங்க வீட்டுக்காரங்களையும் துரத்திடுவாங்க. செட்டியா, சீக்கிரம் இங்க இருந்து போ. டேய் நெல்லு, இங்க வா. நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நானா? நீ எங்க அந்த மேல் ஜாதி பொண்ணு கூட நின்னு என்ன பேசிக்கிட்டு இருந்த? நான் எங்க பேசினேன்? நான் அந்த வழியா போனப்ப அவ அப்படியே நின்னுட்டா, அதான் நானும் நின்னுட்டேன். அதுக்காக நான் வழிய மாத்த முடியுமா என்ன? நான் கிளம்பட்டுமா? போயிங்க இருந்து. செட்ஜி, இவனுங்க இங்க இருந்தானுங்கன்னா நம்ம ஜாதி பொண்ணுங்களுக்கு, உங்களுக்கு புரியுது இல்ல, இவனுங்களை ஏதாவது செஞ்சாகணும். இவனுங்களை பாத்துக்கலாம். சரிவா, நம்ம கிளம்பலாம். அங்க நமக்காக காத்துக்கிட்டு. தப்பிச்சிட்டோம். இப்ப பீம எங்கிட்டு போய் தேடுறது? ஒருவேளை அவன் காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிட்டானா? அந்த வழக்கத்துக்கு எதிராக குரல் எழுப்ப முயற்சி பண்ணணும். நம்ம ஜாதியை சேர்ந்த கடைசி ஆள் வரைக்கும், அந்த சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் முழுமை அடையாது.
நிறுத்து நிறுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பானைகளை உடைச்ச? இதுக்கான பணத்தை உங்க அப்பா கொடுப்பாரா என்ன? ஆமா, எங்க அப்பா பணத்தை கொடுப்பாரு. இந்த பானை எல்லாம் உடையணும்னு, தொடப்ப எல்லாம் அழியணும்னு நீங்க ஒரு நாள் கூட நினைச்சது இல்ல. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம். இதனால தானே நீங்க அடிமையா இருக்கீங்க. இல்ல, நாங்க விரும்பல. ஆனா நம்மால என்னதான் பண்ண முடியும்? அந்த நிலத்துல போய் வேலை பார்த்தா தான் நம்ம பொழப்பு நடக்கும். இந்த தொடப்பும் சட்டியும் இல்லாம நம்ம எப்படி அங்க போக முடியும் சொல்லு? அப்ப அந்த இடத்துக்கே நீங்க போகாதீங்க. எப்படி போகாம இருக்கிறது? நாங்க போகலன்னா எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டி கிடப்பாங்க. நீ இன்னும் குழந்தை பீமராவ். உனக்கு குடும்பங்கிற பாரம் வரும்போது எல்லாம் உனக்கு புரிய வரும். நான் குழந்தை தான், இருந்தாலும் புரிஞ்சுப்பேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டுன்னு அப்பா சொல்வாரு. நீங்க அந்த வழியா போறத முதல்ல நிப்பாட்டுங்க. அப்ப நீங்க இந்த பானையையும் தொடப்பத்தையும் தூக்கிட்டு போக வேண்டிய தேவை இருக்காது. அப்புறம் நாம புது பாதையை உருவாக்குவோம். பீமா, இப்போவும் நீ சின்ன குழந்தை, உனக்கு எதுவும் புரியாது. இந்த சமூக கட்டமைப்புங்கிறது ரொம்ப கடுமையானது, பாரம்பரியமானது. இந்த வழக்கத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சாகணும். வழக்கங்கிற பேர்ல இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறது? அப்ப உங்க குழந்தைங்களும் எதிர்காலத்துல இப்படிதான் இருக்க போறாங்களா? நம்ம சந்ததிகளுக்கு இதுல இருந்து விடுதலையே கிடைக்காதா? இன்னையில இருந்தே ஆரம்பிப்போம். இனி அந்த வழியா யாருமே போக கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். என்ன புது தகவல்? எல்லாம் கெட்ட தகவல் தான் சேட்டையா. என்னன்னு சொல்றது? நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். அப்பனும் புள்ளையும் எல்லாம் மீறி தான் போய்கிட்டு இருக்கானுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தலை நிமிர்ந்து நடக்கிறானுங்க. 2 பேருக்கும் தலகணமும் அதிகமாயிடுச்சு. அப்பா புள்ளையோட சுயமரியாதைய ஒரு தடவை நம்ம உடைச்சிட்டோம்னா தானா வழிக்கு வந்துருவானுங்க. அவனுங்க தலக்கணம் அதோட அழிஞ்சிடும். என்ன சொன்னீங்க? அவங்க ஜாதி ஆளுங்க கழுத்துல சட்டியும் இடுப்புல தொடப்பத்தை கட்டியிருந்ததை பார்த்ததும் அந்த பீம்ராவ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாயா. அப்ப அந்த பீம்ராவோட அண்ணனோட கழுத்துல சட்டியையும் இடுப்புல தொடப்பத்தையும் கட்டிக்கிட்டு அவன் அடி மேல அடி வச்சு அவங்க வீட்டை நோக்கி போனா அவங்களோட சுயமரியாதை அடியோட அழிஞ்சிடும்ல.
கலக்கிட்டீங்க சேட்டையா, பிரமாதமான திட்டம். உண்மையிலேயே நீங்க பெரிய புத்திசாலி தான். இன்னும் யோசிக்க என்ன இருக்கு? அவனை பிடிப்போம், அவன் கழுத்துல சட்டியை தொங்க விடுவோம், இடுப்புல தொடப்பத்தை கட்டி விடுவோம். சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி இனி எந்த காரியமும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. நாங்க இப்ப செய்யற எல்லா செயலுமே எங்களை நாங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு அதை தவிர வேற வழியே இல்லையே. ஆனா இப்ப நாங்க சத்தியம் பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எல்லாரும் இதையெல்லாம் விட்டுட்டு மரியாதையா வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம். எங்க ஆளுங்க யாருமே இனிமே இந்த சட்டியும் தொடப்பத்தையும் கட்டிக்க மாட்டோம். இனி அதை எப்பவுமே தூக்க மாட்டோம். நாம எல்லாரும் பானையையும் தொடப்பத்தையும் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா யாராலையும் கட்டாயப்படுத்த முடியாது. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே மாத்திக்கணும். ஏன்னா அதுதான் ஆரம்பம். நமக்கு சுயமரியாதை இருக்கு, நமக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம் வேணும். என்னைக்கு இவன், அப்புறம் இவங்க தம்பி இவங்க அப்பனோட மானத்தை குழி தோண்டி புதைக்கிறோம். அப்பத்தான் இவனுங்களோட தகுதி என்னன்னு இவனுங்களுக்கே புரியும்.
ஏய் கிட்ட வராத. துருவா, அவனை புடிங்கியா? ஏய் போ. யாரும் கிட்ட வரக்கூடாது. மீறி வந்தீங்க உங்க எல்லாரும் மண்டையை அடிச்சு உடைச்சிடுவேன். துருவ ஆனந்த், நீங்க நம்ம தெருவுக்கு ஓடிடுங்க. அப்ப புறஜென்மமா நீங்க? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, இவங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க நம்ம தெருவுக்கு ஓடிடுங்க. நீ இவங்களை காப்பாத்துவியா? முதல்ல இவனை அடிங்க, அடிச்சு கைய கால உடைங்க. யோ கம்ப போடியா. ஏய் அங்க போய் அவனுங்களை பிடிக்கிறோம். வா முகேஷ், ஆசிப், கைய கால உட. நீங்க எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த கிராமத்துக்காரங்க எங்களை துரத்திட்டு வராங்க. ஆமா, ஏன் என்னாச்சு? அவங்க என் கழுத்துல சட்டியை மாட்டி விட்டு நம்ம குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைக்க பாக்குறாங்க. என்ன செத்துட்டானா? இல்ல, உயிரோட தான் இருக்கிறான். சொல்லுங்க, கொன்னுறவா? வேணாம், பாவம் வந்துடும். வாங்க. நல்ல வேலையா பசங்களை நம்ம தெரு பக்கமா ஓட சொல்லிட்டேன். நம்ம ஆளுங்கள்ட்ட போய் சேர்றதான் பசங்களுக்கு நல்லது. அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க இவங்களை காப்பாத்திடுவாங்க. ஒருவேளை ஆனந்த் இவங்க கையில மட்டும் மாட்டினானா அவனை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த கிராமத்துக்காரங்க எங்களை துரத்திட்டு வராங்க. ஆமா, ஏன் என்னாச்சு? அவங்க என் கழுத்துல சட்டியை மாட்டி விட்டு
நம்ம குடும்ப மானத்தை வாங்க போறேன்னு சொன்னாங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க. பீமா, அவங்கள கூட்டிட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், இங்க வாங்க. உங்கள யாராவது என் பையனையோ இல்ல பீமாவோட அண்ணனையோ இந்த பக்கம் வந்ததை பாத்தீங்களா? இல்லங்கய்யா, இந்த பக்கம் யாரும் வரலையே. நாங்க ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்றீங்க. அவங்க எல்லாரும் இந்த பக்கம் தான் வந்தாங்க. இந்த பக்கம் யாரும் வராதப்போ இங்க தான் வந்தாங்கன்னு எங்களால எப்படி சொல்ல முடியும்? எங்க கிட்ட பொய் சொல்ல நினைக்காதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பெல்லாம் நீங்க ரொம்பவே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் பாருங்க. பீம், அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆனந்த் என்ன, அவங்க கீழ் ஜாதி வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. சேட்டையா, இவனுங்க வீட்டுக்குள்ள நாம போக முடியாது. ஆனா வீட்டுக்கு தீய வைக்கலாம்ல. இப்ப என்ன பண்றது? அவங்க வீட்டெல்லாம் கொளுத்திடுவாங்க. யாரு உள்ள இருந்தாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அப்போ தீய வச்சிடலாம். போய் தீ எடுத்துருவாயா? கொண்டு வரேன். ஏய் ஏய், நில்லு நில்லு. என்னைய உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த மூளை மழுங்கிடுச்சா? என் பையனும் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்க பையன் ஏங்க இந்த மாதிரி பண்றான்? நம்ம ஜாதியில பிறந்தவன் நம்மள மாதிரி தான் நடந்துக்கணும். இந்த ஜாதிக்காரங்க மாதிரி நடந்துக்கிட்டானா இப்படிப்பட்ட நிலைமை தான் வரும். நான் சொல்றது சரிதானே? என்ன சொல்றது சரிதான். என்னைய சரியா சொல்ற? பைத்தியக்கார மாதிரி பேசாத. அவன் இன்னும் குழந்தைதான். உங்க பையனுக்கு சொல்லி புரிய வைங்க சேட்ஜி. வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் சுத்தம் பண்ணுங்க. இவங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம ஆளுங்க உங்களையும் ஜாதியை விட்டு நீக்கி வச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பையனை ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்பவே அனுபவிப்பீங்க. எல்லாரும் பட்டினி கிடந்துதான் சாவீங்க, புரியுதா? ஏய், நீங்களா அங்க தேடுங்க. வாயா. புரிஞ்சன் மாமா அங்க இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு என்ன பண்ணாங்கன்னே தெரியல. வாங்க, நாம போய் பார்க்கலாம். வாங்க 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 போலாம். வாங்க. எல்லா சாணத்தையும் கொட்டிட்டியா? ஆமாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டேன். அப்ப சரி, நீ இப்ப கிளம்பு. போயிட்டு சாயந்தரம் சரியான நேரத்துக்கு வந்துரு. ஆ? இதுதான் சரியான இடம். நிக்கலாம். தண்ணி ஏதாவது கிடைச்சதுன்னா குடிச்சிட்டு போலாம். அக்கா, இங்க அக்கம் பக்கத்துல கிணறு ஏதாவது இருக்கா? அதாவது பெரிய பெரிய ஜாதிக்காரங்களோடது இல்ல, கீழ் ஜாதிக்காரங்களும் தண்ணி குடிக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதனால தாகமா இருக்கு. இருக்குங்க, இருக்கு. நீங்க இப்படியே போனீங்கன்னா ஒரு மைதானம் வரும். அதுக்கு பக்கத்துல கிணறு இருக்கு. சரி 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 சரி. ஏய் வாயா, நாங்க போய் பாக்குறோம். இன்னும் எவ்வளவு நாள் நான் வாழ போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. டாக்டர் என்ன சொன்னாலும் சரி,
நான் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டேன்னு எனக்கே தெரியும். பசங்க எப்படி வேணாலும் சமாளிச்சுப்பாங்க. ஆனா என் பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகும்? ஆனா இன்னும் உங்களுக்கு கல்யாணம் கூட முடிக்கல. நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது மஞ்சுளாக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் சரியா இருக்கும். அம்மா மஞ்சுளா, ஐயோ, டாக்டர் அன்னைக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் தானே சொன்னாரு. ஆனா இந்த வலி குறையறதுக்கு பதிலா அதிகமாயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியலையே. அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணல. நான் நடக்கலான்னு வந்தேன். கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு, அதான். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன? அம்மா அம்மா அங்க புரஞ்சன் மாமா. புரஞ்சன் மாமாக்கு என்ன ஆச்சு? நீங்க வாங்கம்மா. இந்தாங்க சேட்டையா, எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ் ஒட்டணும். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் வலுப்பெறணும். ஆங்கிலேயர்களுக்காக வேலை பார்க்குறவங்களையும் வேலை பார்த்தவங்களையும் தான் நாம முதல்ல இரையாக்கணும். அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். ஆனா இது தப்பு இல்ல. ஒருத்தர் உயிர் எடுக்கிறது தப்புங்க. அவங்கெல்லாம் தேச துரோகிகள். ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே தேச துரோகிகள். அவங்கள கொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்ல முடியாது. நிறைய பேர் எடுக்கிற முடிவு அவங்க சூழ்நிலையை பொறுத்து அமையுது. நேத்து வரைக்கும் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு வேலை பார்த்தோம், இன்னைக்கு அதை விட்டுட்டு வேற வாழ்க்கை வாழலாம் இல்லையா? ராம்ஜி நீங்க இருங்க சேட்டையா, முதல்ல இந்த எண்ணத்தை மாத்தி ஆகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்த்த எல்லாருமே தேச துரோகிகள் தான். அவங்கள கொல்றதுல என்ன தப்பு? நீங்க என்ன அடிப்படையில கேக்குறீங்க? இல்ல அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக இதை பண்ணிருக்கலாம்ல. குடும்பத்தை நடத்த கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதை விட நல்லது கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போறதுதான். காந்திஜியும் எங்க எண்ணத்தை ஏத்துக்க வைப்போம் சேட்டையா. ஏன் வாக்குவாதம் பண்றீங்க? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன உதவினாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். வரோம் சேட்டையா. வந்தே மாதரம். வந்தே மாதரம். நீங்களும் வந்தே மாதரம் சொல்லுங்க. வந்தே மாதரம் சொல்லுங்க தோழர்களே. வந்தே மாதரம். நீ போய் வேலையை பாரு, கிளம்பு. ராம்ஜி, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசாதீங்க. நீங்க ரிட்டையர்டு சுபேதார்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் நாம 2 பேருமே இங்க இருக்க முடியாது. மன்னிச்சிருங்க சேட்டையா, என் மனசாட்சிக்கு தெரியுங்க. நான் என்னோட மண்ணை ரொம்பவே நேசிச்சிருக்கேன். என்ன ஒண்ணு, இவங்கள மாதிரி முரட்டுத்தனமா நான் நேசிக்கல. புரஞ்சன் மாமா, புரஞ்சன் மாமா, புரஞ்சன் மாமா எங்க? ஐயோ, இவருக்கு நினைவே இல்லையே. அவரை காப்பாத்துங்க. யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. அவருக்கு மூச்சு இருக்கா இல்லையா? மூச்சு இருக்குதுங்க. மாமாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. இவரை நம்ம உடனே வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். ஆமா ஆமா, அதுதான் சரி. தூக்குங்க, சீக்கிரம் தூக்குங்க. மாமா பாத்து பாத்து தூக்கிட்டு வாங்க. மெதுவா. பீமாபாய் இருக்கீங்களா? என்னாச்சு? ஏன் இப்படி படபடப்பா இருக்கீங்க? அது இல்ல என்ன, புரிஞ்ச அண்ணாக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் நாங்க. சரி, நீங்க என்ன திடீர்னு? இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு நான் எங்க அத்தை வீட்டுக்கு போறேன். கங்காவோட மாமியார் வீடு அங்கதானே இருக்கு. நான் எப்ப போனாலும் அந்த வீட்டுக்கு போறது வழக்கம். இந்த தடவையும் கண்டிப்பா போவேன். அதனாலதான் இந்த முறை உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க உங்க பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் போய் சொல்லிடுறேன்.
ஒரு தகவல் இருக்குங்க. கங்கா கிட்ட சொல்லி அவளோட தங்கச்சி மஞ்சுளாக்கு நல்ல பையனா பார்க்க சொல்லுங்க. மஞ்சுளாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் துளசி வேற இருக்கா. இருக்கும்போதே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்கு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? இல்லைன்னு அது வாழ்க்கை நிலை இல்லாதது. இப்பெல்லாம் என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு எல்லாம் யார் கண்டது? புரஞ்சன், எப்படி இருக்க? பரவாயில்ல. இன்னைக்கு நீ என்னையும் என் பையனையும் அவமானத்துல இருந்து காப்பாத்திட்ட. உன்ன மாதிரி ஒரு நண்பன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும். ராம்ஜி, அதுதான் நண்பன். நான் இருக்கும்போது ஆனந்துக்கு ஏதாவது ஆகியிருந்தா உன் முகத்துல என்னால் எப்படி முழிக்க முடியும்? எனக்கு இப்ப இருக்கிற இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும். ஆனா எவ்வளவு வலிச்சாலும் போராடணுங்கிற உணர்வை நான் விட போறதே இல்லை. அப்பா, போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து நாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். வேண்டாம் ராம்ஜி, நான் கிராமத்துல வளர்ந்தவன், வலியை பொறுத்துப்பேன். இந்த பிரச்சனையை நாம பெருசா வளர்க்க வேண்டாம். ஆனந்த், இனிமே அந்த வழியா எப்பவுமே போகாத. நாங்களும் போக மாட்டோம். ராம்ஜி, உங்க பையன் எங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சான். அந்த வழியில நம்ம போறது நமக்கெல்லாம் அவமானம்னு சொல்லி புரிய வச்சான். இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ராம்ஜி? இந்த பீமாராவ் ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லல. ஆனா இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த யாருமே எங்க கிட்ட சொன்னதில்லை. அதான் அவன் சொன்னதும் நாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நீங்க அந்த வழியா போகாம வராம இருந்தீங்கன்னா எப்படி சம்பாதிப்பீங்க? இல்ல, அது நாங்க அதை பத்தி எதுவும் யோசிக்கவே இல்லை. நாங்க திடீர்னு போகாம இருந்தா வயிற்று பொழப்புக்கு நாங்க என்ன செய்வோம்? பீம், இவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லு. உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா? என்னங்க நீங்க? அவன் எப்படி பதில் சொல்வான்? அவன் சின்ன பையங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட பசிய போக்க என்ன செய்வாங்க? தினமும் சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க? நீங்க கோவப்படாதீங்க. கோவப்படாம என்ன பண்றது? சீர்திருத்தம் பண்றியா? இதுக்கு பேர் தான் சீர்திருத்தமா? நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தா பசியிலேயே செத்துருவாங்க. ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு உன்கிட்ட தீர்வு இல்லைன்னு சொன்னா நான் திட்டுவேன். இவங்க பிரச்சனைக்கு பரிகாரத்தை கண்டுபிடி, அப்புறம் பேசு. எல்லாருக்கும் உபதேசம் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா மாற்று வழி என்ன? அப்பா, முதல்ல இது வேண்டாம். இதை நிறுத்திடலாம். அடுத்தது என்ன செய்யலான்றத அப்புறமா சிந்திக்கலாம். ஒரு வழி இருக்கும்போது இன்னொரு வழி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இருக்கிற வழி அடைஞ்சு போயிட்டா அடுத்த வழி தானாவே பிறந்துரும். வாயால சொல்லிட்டு போறது ரொம்ப சுலபம். ஆனா பிரச்சனையை நேர்ல சந்திக்கும் போதுதான் அதோட வலி என்னன்னு தெரியும். இவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினி கிடந்து சாகாம இருக்க உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இருக்கா சொல்லு. அப்படி இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இரு. அவர் வேற ஏதோ கோவத்துல இருக்காரு. பீம், இருப்பா.
அப்பா கோபத்துல இருக்காருல்ல. இல்லத்த, இப்ப கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் பீமாவை திட்டி இருந்திருக்க கூடாது. வேற ஒருத்தர் மேல இருந்த கோபத்தை நான் பீம் மேல காமிச்சிட்டேன். இல்லப்பா, அப்பா நீங்க எல்லாத்துக்கும் எப்பவும் விளக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவையே இல்லப்பா. உங்களுக்கும் சொல்லிக்க வேணாம். நீங்க சொன்னது சரிதான். ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்காம அந்த பிரச்சனையை பத்தி முடிவு எடுக்கிறது தப்பு தானே. அப்பா நீங்க கோவத்தை விடுங்க, இப்போ உள்ள வாங்க. நான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன்.